போறோம் அப்படிங்கிறதுனால அந்த முருகப்பெருமானுக்கு வேலாயுதம் கொடுக்கப்படுகிறது. வேல், பெரிய வேல். அந்த வேலை யார் கொடுக்கறாங்க? முருகப்பெருமானுடைய தாயார் வேல் நெடுங்கண்ணின் பேர். சிக்கல்ல போனீங்கன்னா இங்க இருக்கிற அம்பாள் பேர் வேல் நெடுங்கண்ணின் பேர். அந்த அம்பாள் வேலை கொடுப்பாங்க முருகன் கிட்ட. முருகன் வேலை வாங்குவார். அதை வாங்கின மருகனும் முருகப்பெருமானுடைய முகத்துல வியர்வை பாருங்க, அருவியாக ஆறாக ஓட ஆரம்பிக்கும். இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு சூர சம்ஹாரத்துக்கு முதல் நாள் போகணுங்க. முதல் நாள் சாயங்காலம் இந்த சம்பவம் அங்க நடக்குங்க, சிக்கல்ல நடக்கும். அங்க இருக்கிற அர்ச்சகரை என்ன பண்ணுவாங்க, வெள்ளை வஸ்திரம், புது வஸ்திரம் வச்சிருப்பாங்க. அதை முருகப்பெருமான் மேல வச்சு வச்சு தொடச்சு அதை புழியான தண்ணியா வருது. இன்னைக்கு வரும். என்ன காரணம் அப்படின்னா, முருகன் அப்படின்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இன்னைக்கு ஒரு குழந்தையாத்தான் நம்ம முருகப்பெருமான நினைக்கிறோம். எத்தனையோ முருகப்பெருமானுடைய படங்கள் இருந்தாலுமே மெஜாரிட்டி படங்கள் பாருங்க, முருகனுடைய ஓவியங்களை பாருங்க, முருகன் ஒரு சிறுவனாகத்தான் இருப்பான். ஒரு 12-13 வயசுல முருகப்பெருமான் இருப்பான். ஒரு 12-13 வயசு பையன் கிட்ட ஒரு வேலை கொடுத்து போய் அவனை கொலை பண்ணிட்டு வாடா, அவனை சம்ஹாரம் பண்ணிட்டான்னு சொன்னா அந்த பையனுக்கு ஒரு படபடப்பு இருக்கும் இல்லையா? இந்த வேலை எடுத்துட்டு போய் அவனை கொலை பண்ணணுமே, அவனை சம்ஹாரம் பண்ணணுமே முருகப்பெருமான் நினைக்கிற போது வியர்வு வருதான். அந்த வியர்வை இன்றைக்கும் முருகப்பெருமானுக்கு வந்து கொண்டு இருக்கிறது. அதே போல இங்க பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமாள், அந்த வரதராஜ பெருமாள் முகத்துல வேர்வை வந்துகிட்டே இருக்கு. இவன் பார்க்கிற திருக்கச்சிறுமிகள் பார்க்கிற, அவருக்கு தெரியுது முருகப்பெருமானுக்கு எப்படி வேர்க்குமோ அதே போல அவருக்கு வேர்க்கிறது. அந்த வரதராஜ பெருமாளுக்கு வேர்க்கிறது. இவர் நேருக்கு நேரம் பார்க்கிற திருக்கச்சிறுமிகள். அங்க இருக்கிற பூஜை கட்ட சொல்றார், பட்டாச்சாரியர்கிட்ட சொல்றார், சுவாமி இந்த மாதிரி பெருமாளுக்கு வேர்க்கிறது, என்ன காரணத்தினால பெருமாளுக்கு வேர்க்கிறதுன்னு தெரியலையே, மனுஷாளுக்கு வேர்க்கிறது பெருமாளுக்கு வேர்க்கிறது பாருங்கோ அப்படின்னு சொல்ற. இந்த பட்டாச்சாரியார் திரும்ப பெருமாளை பார்க்கிறார். என்ன சுவாமி வளரு, ஒண்ணு வேர்க்கலையே, சாதாரணமா தானே இருக்கார் பெருமாள் அப்படின்னு அவர் சொல்றார். ஆனா அந்த வேர்க்கிற காட்சி யாருக்கு தெரியுது அப்படின்னா இவருக்கு மட்டும்தான் தெரியுது, திருக்கச்சிறுமிகளுக்கு மட்டும்தான் தெரியுது. பெருமாள்கிட்ட கேட்கிற திருக்கச்சிறுமிகள் மானசீகமா கேட்கிற, பெருமாளே என்ன காரணம், ஏன் உனக்கு வேர்க்கிறது? பட்டாச்சாரியார் தெரியலன்னு சொல்றாரு, பூஜை பண்ணவர் தெரியலங்கிறாரே, ஏன் எனக்கு மட்டும் தெரியுது, என்ன காரணம்னு கேட்கிற போது இந்த பெருமாள் அசரீதியா பேசுறாராம். ஆமாண்டா எனக்கு வேர்க்கிறது, நான் எப்படி வந்தேன் தெரியுமா இந்த கோவிலுக்கு? பெருமாள் பேசுற, வரதராஜ பெருமாள் சொல்ற, நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னா, பிரம்மதேவன் இந்த இடத்துல ஒரு யாகம் நடத்தினா அந்த யாகத்திலிருந்து தோன்றியவன் நான். அதாவது அக்னியிலிருந்து வந்தவர் தான் வரதராஜ பெருமாள். நீங்க காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் தலைவரணத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த அக்னியிலிருந்து வந்த காரணத்தினால இன்னைக்கும் எனக்கு வேர்த்துட்டே இருக்கு. எவரு உண்மையான பக்தியுடன் என்னை வழிபடுகிறாரோ அவருக்கு மட்டுமே இந்த காட்சி தெரியும். நீ உண்மையான பக்தியோட தினமும் பூவெல்லாம் பறிச்சு கொண்டு வந்து என்னை வழிபடுகிற, அதனால உனக்கு மட்டும் இந்த காட்சி தெரிஞ்சிருக்குன்னு சொன்ன உடனே பெருமாள்கிட்ட கேட்கிறாராம், பெருமாள் இவ்வளவு வேர்க்கிறதே உனக்கு, இதை பார்த்துட்டு போறதுக்கு எனக்கு மனசு வரல, நான் உனக்கு பக்கத்துல உட்காந்து விசிறியால வீசட்டுமா அப்படின்னு கேட்கிறேன். பாக்குறோம் இல்லையா, எங்கேயாவது ஒரு வேர் வந்து உடனே என்ன பண்ணுவோம், அந்த காலத்துல விசிறி ஒண்ணு கொடுப்பாங்க, இந்த விசிறியால வீசணும் அப்படின்னா வேக கொஞ்சம் தனியும். கேட்ட உடனே பெருமாள் சொல்றாரா, ரொம்ப நல்லா தானே இருக்கு, டெய்லி பக்கத்துல உட்காந்து நீ விசிறு, நீ மாலையெல்லாம் கொண்டு வர இல்லையா, மாலையெல்லாம் கொண்டு வந்து எனக்கு சாத்தி பிடிச்ச பிறகு பக்கத்துல உட்காந்து விசிறு, மத்தியானம் இங்க மடப்பள்ளிக்கு போய் என்ன ஆகாரமோ சாப்பிடு, கொஞ்ச நேரம் சிரம பரிகாரம் எடுத்துக்கோ, அப்புறம் திரும்ப வந்து விசிற ஆரம்பி, ராத்திரி இங்க இருந்து புறப்பட்டுருவோம் அப்படின்னு பெருமாள் கொடுக்கும். எப்ப ஏற்பட்ட கைங்கறி பாருங்க. எந்த சாமியான நம்ம கிட்ட பேசியிருக்கா? கனவுல கூட சாமி வரமாட்டேங்கிறது நம்ம கிட்ட. நம்ம எல்லாமே பண்றோம், ஆனா இன்னும் அந்த கடவுளின் அருகே செல்லக்கூடிய அந்த பாக்கியம், இந்த பேர் இன்னும் நமக்கு கிடைக்கல. அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்கு பக்தி போதலைன்னு அர்த்தம். நமக்கு பக்தி இன்னும் போதல. நம்மளோட பக்தி எப்படி இருக்கு? ஏதோ பொருள் சார்ந்த பக்தியாக இருக்கு. நம்ம சாமி கிட்ட போனாலே ஏதோ பணத்தை தான் எதிர்பார்க்கிறோம், பணத்தை தான் கேட்கிறோம். இந்த வியாபாரம் நல்லபடியா முடிஞ்சா உங்ககிட்ட 10,000 ரூபாய் உண்டியல்ல போடுறேன்னு வேண்டிக்கிறோம். அப்படின்னா வியாபாரம் படுத்துச்சுன்னா உண்டியல்ல போட மாட்டோம். பொருள் பிள்ளையார்ட்ட என்ன வேண்டிக்கிறோம், இது நல்லபடியா முடிச்சா ஒரு 108 உடைக்கிறேன், சதுக்கா உடைக்கிறேன்னு வேண்டிக்கிறோம். அந்த காரியம் முடியல, சதுக்கா கிடையாதுன்னு அர்த்தம். நம்ம சுவாமி அப்படிதான் நம்ம டீல் பண்றோம். அவர் என்ன சொல்ற, பெருமாள் சொல்ற, நீ டெய்லி விசிறு, எனக்கு பக்கத்துல உட்காரு,
நீ நல்ல ஆத்மார்த்தமான பக்தியோட இருக்க, நீ எனக்கே நந்தவனத்தெல்லாம் வச்சிருக்க, காலங்காலத்தால இருந்து மாலை எல்லாம் கட்டி கொண்டு வர, உன்ன மாதிரி ஆசாமியை நான் பார்த்ததே இல்லை, டெய்லி பக்கத்துல உட்காந்து விசிறு அப்படிங்கிற.